வார்த்தையிலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே இருக்கிறோம். இந்த மாதம் என்ன வாக்குத்தத்தம் வசனம்? நீதிமொழிகள் 3:33, பக்கம் 765. எல்லாம் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்க. பேஜ் நம்பர் 765, Proverbs chapter 3 verse 33. எல்லாம் எடுத்துட்டீங்களா? சேர்ந்து வாசிப்போமா? துன்மார்க்கருடைய வீட்டில் கர்த்தரின் சாபம் இருக்கிறது, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்க. ஜெபிப்போம். கிருபையுள்ள பிதாவே இயேசுவே, இந்த வார்த்தையுடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இதை தொட்டு பிட்டு ஆசீர்வதித்து எங்களோடு பேசும். அடியனை மறைத்து நீ வெளிப்படும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். இந்த வார்த்தையிலிருந்து தொடர்ந்து நாம் பார்த்து கொண்டே வருகிறோம். 1ஆம் தேதி பார்த்தோம், அதுக்கப்புறம் 2வது வாரம் பார்த்தோம், அதுக்கப்புறம் மங்களம் இதிலிருந்து ஒரு வார்த்தை பேசினார்கள். ஸோ கடந்த வாரம் பார்த்தோம் 19ஆம் தேதி. இன்னைக்கு இது பார்ப்போம். இதோடைய தலைப்பு என்ன கொடுத்தோம் அப்படின்னா, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். சொல்லுங்க, நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். நீதிமான்கள், நம்ம எல்லாரும் நீதிமான்கள் தான். ஏனென்றால் கர்த்தருடைய ரத்தத்தினாலே கழுவப்பட்டு மூழ்கி நாளம் எடுத்து நம்ம எல்லாம் யார் தான்? நீதிமான். எத்தனை சந்தோஷமா இருக்கீங்க? அல்லேலூயா. புலிமான், அந்தமான், எந்தமான்லாம் இல்லாமல் நம்மளுக்கு ஒரு பட்ட நீதிமான் கொடுத்துருக்காருங்க. ஸோ எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும். ஸோ ஹீ பிளெஸஸ் த டுவெல்லிங் ஹோம் ஆஃப் த ரைச்சஸ் என்று சொல்லப்பட்டிருக்கு. இந்த நாளில் கூட இந்த வார்த்தையிலிருந்து 3 அந்த வார்த்தைகளை மத்தியில் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அதாவது நீதிமான்களுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார்னா, வாசம் பண்ணுகிற ஸ்தலம், அதோட வாசம் பண்ணுகிற வீடு என்று சொல்லப்படலாம். அதில் 3 காரியங்கள் நாளில் கூட சொல்லப்படுறேன். முதலாவதாக, ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் ஸ்பிரிட் டுவெல்லிங் பாடி, அதாவது தேவன் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரம் என்று சொல்லலாம். ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் ஸ்பிரிட் டுவெல்லிங் இன் அவர் பாடி அப்படின்னு சொல்லலாம். 2ஆவதாக, ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர் என்று சொல்லலாம் 2ஆவதாக. 3ஆவதாக, ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர் ஜாய்ஃபுல் ஃபேமிலி என்று சொல்லலாம். திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். ஹவுஸ் ஆஃப் த காட் ஸ்பிரிட் டுவெல்லிங் இன் அவர் பாடி, அதாவது தேவனுடைய ஆவியானவர் தங்குற சரீரமாகிய இது சரீரம் என்று சொல்லலாம், இல்லை சரீரமாகிய வீடு என்று சொல்லலாம். அவர் தங்குற சரீரமாகிய வீடு சொல்லலாம். 2ஆவதாக நான் சொன்னேன், ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர், இது தேவனுடைய விசுவாசியின் வீடு என்று சொல்லலாம். 3ஆவதாக, ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர் ஜாய்ஃபுல் ஃபேமிலி, அதாவது ஒரு கர்த்தருடைய விசுவாசியுடைய வீடு, அது ரொம்ப மகிழ்ச்சியான வீடு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த 3 காரியங்களை என் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். இந்த 3 காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வார். ஹல்லேலூயா. நம்முடைய வீடு இருந்து கர்த்தருடைய ஆவியாக வாசம் பண்ணுகிற வீடாக இருக்க வேண்டும். நம்முடைய வீடு விசுவாசி வீடு என்று சொல்லப்படணும். நம்முடைய வீடு எப்போவுமே மன மகிழ்ச்சியாக இருக்கிற வீடாக இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. அப்போது முதலாவதாக என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க, சொல்லப்பட்டிருக்கு ஹவுஸ் ஆஃப் த காட் ஸ்பிரிட் டுவெல்லிங் பாடி என்று நான் சொன்னேன். டுவெல்லிங் இன் அவர் பாடி சொன்னேன். நீங்கள் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16ஆவது வசனத்தை மைக்கில் வாசி கேட்போம். பக்கம் 229. என்னோட கூட அதை நீங்கள் திறந்து பாருங்கள். நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்று தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறது என்றும் அறியாதிருக்கிறீர்களா? பாருங்க, நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களிலே வாசமாக இருக்கிறது நீங்கள் அறியவில்லையா? இப்போ முதலாவதாக, கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற நம்முடைய சரீரம். சொல்லுங்க, கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுகிற நம்ம சரீரம். நம்ம எப்பவுமே
கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒன்று மனதை வைத்துக்கொள்ள வேண்டும். இந்த சரீரம் யார் வாசம் பண்ணுகிறார்னா கர்த்தர் வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. நீதிமானுடைய வாசஸ்தலத்தையோ அவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு வீடை மாத்திரமல்ல ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறது, வீடுக்குள்ளே இருக்கிற நீதிமானாகிய நம்முடைய சரீரத்தில் அவர் இருக்கிறபடினாலே அவரை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. நான் டேரிங் மீட்டிங் நடத்தும் போது சொல்லுவேன், நான் அந்த ஒரு வாக்கியத்தை வாசித்தேன். அதில் ஈஸி இங்கிலீஷ் வேர்டில் போட்டுப்பட்டுக்கு, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற சரீரம் அது எப்படி ஆசீர்வாதத்தை பெறும் என்றால், அவர் அபிஷேகத்தை பெற்ற உடனே எப்படி ஆசீர்வதிப்பார்னா மொத்தமாக ஆசீர்வதிக்க மாட்டாராம், இன்ஸ்டால்மெண்ட்டில் ஆசீர்வதித்து கொண்டே வருவாராம். இல்லையா? இப்போ ஒரு வாகனம் வாங்கினோம்னா அந்த வாகனத்தை நம்ம சொந்தமாக்குறதுக்கு இன்ஸ்டால்மெண்ட்டில் மாதம் மாதம் பே பண்ணணும். அது முடிஞ்சால் தான் அது என்ன ஆகும், நமக்கு ஆகும். ஆனால் ஆண்டவர் அபிஷேகம் வந்த உடனே ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்கு அதுக்கு என்ன எண் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ட் ஆஃப் த பீரியட்னா நம்மளுடைய லைஃப் டைம் தான். அல்லது நம்மளுடைய வாழ்க்கை முடியுது பாருங்க, அப்போட ஆசீர்வாதம் நின்றுடும். அது வரைக்கும் நம்மளே ஆசீர்வதித்துக்கிட்டே வருவாராம். நாட் ஓன்லி உலக பிரகாரம் ஆசீர்வாதம், எல்லாமே அவர் தருவார். எதில் குறை இருந்தால் அதை நிறைவாக்குவார். ஞானத்தில் குறையோ, சரீரத்தில் பலவீனமோ, இல்லை பொருளாதாரமோ, எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்கிறதுக்கு பயன்படுத்துகிறது என்னன்னா நம்முடைய சரீரம், நமக்குள்ளே இருக்கிற ஆவியானவர். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே இருப்பாரானால் நிச்சயமாக நம்மை கட்ட ஆசீர்வதிப்பார். அதை பார்த்தீங்கன்னா இது சொல்லப்படுறதுக்கு, நீங்கள் தேவனுடைய வீடு, தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாக இருக்கிறார். இப்போது நம்ம எல்லாரும் ஒரு பொறுப்போடு இருக்கிறோம். நம்ம எங்கே வேணாலும் போகலாங்க, இங்கே போகக்கூடாது அங்கே போகிற டிசிஷனே கிடையாது. நீங்கள் எங்கே வேணாலும் போகலாம். ஆனால் ஒன்று தெரிஞ்சுங்க, உங்களுக்குள்ள யார் இருக்கிறா, தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். அதனால நம்ம அதை பார்த்து இதை பார்த்து பயப்பட வேண்டியதில்லை. நான் எங்களுடைய ஆஃபீஸில் ஸ்டாஃபுங்கெல்லாம் கல்யாணம் ஆகும், பெரும்பாலும் 90% எல்லாம் பிராமின்ஸ். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கோயில்களில் நடக்கும். அப்போ என்னை கேட்பாங்க, நீங்கள் கோயிலுக்குள்ளே வருவீங்களான்னு கேட்பாங்க. நான் எங்கே வேணாலும் வருவியா, எனக்கு என்ன இல்லை. அப்போ சிலர்லாம் கேட்டாங்க, அப்போ எப்படி நீங்கள் புரியுங்க, எனக்குள்ள தேவனுடைய ஆவியானவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் இருக்கிறதும் எனக்குள்ள இருக்கிற பெரியவன். அதனால் எல்லா இடத்துலையும் நடந்து போனேன். அப்போ யெகோவா விட்னஸில் இருக்கிற ஒருத்தர் எங்கள் ஆஃபீஸில் பிசினியா, அவன் பேர் ஜெரால்ட், வசந்த்குமார் பாண்டா என்றவருக்கு லவ் மேரேஜ், நார்த் இந்தியா பையன், தமிழ் பொண்ணு. அப்போ பொஷாகத்தில் இருக்கிற அந்த வெல்கம் ஹோட்டல் எதிரில் ரைட் சைடில் இருக்கிற அந்த கோயிலில் கல்யாணம். அப்போ நாங்கள் எல்லாருமே உள்ளே இருக்கிறோம், ஒருத்தர் மாத்திரம் உள்ளே வரல, வெளியே இருக்கிறோம். இந்த விஷயம் எனக்கு தெரியாது. நாங்கள் எல்லாம் முன்னாடி வந்துட்டோம் கல்யாணத்துக்காக எல்லாம். அப்போது திடீர்னு ஒருத்தர் என்ன சொன்னார், எங்கள் ஸ்டாஃபு, பால் நீ கொஞ்சம் வெளியே போனார். எதுக்கு அங்கே ஜெரால்டு எம்டி செம்மையாக திட்டிகிட்டு இருக்காரு அப்படி. ஏன் திட்டுறாரு தெரில, நீ போ அப்படின்னு. உடனே நாங்கள் வெளியே கோயிலை விட்டு வெளியே விட்டு வாசலில் நின்றுருக்கோம். எம்டி என்னை பார்த்த உடனே, நீ என்னடா பால் உள்ளேருந்து வெளியே வர, நீ என்னடா வெளியே நிற்கிற அப்படின்னாரு. தெரிஞ்சுக்கிட்டேன், ஆஹா இவன் ஐடியலு அது இது சொல்லியிருப்போம், அதெல்லாம் வாங்கி கட்டிக்கிறாரு. நான் உடனே அவரை சாந்தம் பண்ணி, சார் எக்ஸ்கியூஸ் மீ, நீங்கள் போங்க, நான் அவரை பேசுகிறேன். I want him to go to office. Either he come inside, attend the marriage, or go to office and work, or take a leave. ஒன்று உள்ளவோ இல்லையா போய் வேலை செய், இல்லையா லீவ் போட்டு வீட்டுக்கு போயா, இங்கே வாசல் நிற்காத அப்படின்னு ரொம்ப கடினமாக சொல்லிட்டார். உடனே அவன் போன உடனே அவன்கிட்ட சொன்னேன், நீ எப்படி உள்ளே போனா, எங்கே வேணா போகல, நம்மளை பார்த்து மற்ற ஆவிலாம் சொல்லணும், நீ இது உன்னமா தேவனுடைய ஊழியக்கார ரட்சிப்பை சொல்றது. அதான் அப்போஸ்தலர் 16 பவுலை பார்த்து சொல்லிச்சு, நம்ம மேல இருக்கிற ஆவியா, நம்ம மேல இருக்கிற அபிஷேகம், நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், அதனால எங்க வேணா காலை வைக்கலாம், எல்லாம் காலு கீழே, ஒன்றும் நம்ம தொடாது அப்படின்னு சவால் விட்டேன். எத்தனை பேர் அப்படி வைராக்கியமா இருக்கீங்க? அல்லேலூயா. சில பயப்படுறாங்க, இல்லை பயப்படுறாங்க. கோயில் வாசல் இருந்தால் கூட பின்னாடி பிசாசு குத்துவாங்க, நீ இங்கேருந்து கிளம்புறோம், அது எரியும், ஓடி ஏசுற, யாரை சொல்கிறேன் அப்படியே சவால் விட்டுருக்குறேன் அன்பானவர்கள். அப்போ நம்ம மேலே கர்த்தருடைய ஆவி இருக்கு. நான் சொன்னேன், நீ போட ஒன்று எப்படி சொன்ன மாதிரி செய், கலப்பு. இப்பயா தெரிஞ்சுக்கோ, எங்கள் மேலே என்ன இருக்குது, அபிஷேகம் இருக்குது, ஆவியாக இருக்குது, நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள். அதனால எங்களுக்கு பயம் இல்லை, எல்லா அதிகாரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். கர்த்தருடைய ஆவியாக எங்கள் மேலே இருக்கிறார், சுவிசேஷ பிரசங்கிக்கும்படி, கட்டுள்ளே விடுதலையாக்கும்படி.
என்று சொன்னப்போ நம்முடைய ஆவி, நம்முடைய சரீரம் அவர் தங்குற வாசத்தலம். இன்னைக்கு அதோடைய இம்பார்ட்டன்ஸ்னே தெரியாமல் பெந்தகோஸ்து மக்கள் 4 நாள் அட்டாயிட்டாங்க. ஆவி இல்லாத சரீரமாக இருக்கான். ஆவி இல்லாத சரீரம் என்னதான் சொல்ல மாட்டீங்களே, செத்தது. எல்லா முகத்தையும் பாருங்க, செத்து போன முகம் மாதிரி இருக்குது. ஒரு முகத்துல என்ன இல்லை, சந்தோஷமே இல்லைங்க. ஆளுக்கு வரும்போதும் சந்தோஷம் இல்லை, வீட்டுக்கு போகும்போதும் சந்தோஷம் இல்லை. எப்ப பார்த்தாலும் முகம் என்ன இருக்குது, துக்க முகம் தான். யோவான் 16 உங்க துக்கம் சந்தோஷமா மாறும். ஆனா பாட்டு மாற்ற போடாம எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். எங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும், எங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்து விடும். நான் உங்களுக்கு சொல்றேன், உங்க துக்கம் சந்தோஷமா மாறணும்னா உங்களுக்கு ஒரு உணர்வு இருக்கணும். உங்க சரீரம் என்னது, ஆவியான தங்குற ஆலயம். எல்லாம் கர்த்தர் இதில் வாசம் பண்ணுகிறார். அப்போ இன்னும் நீங்க ஆவி, சிலர் ஆவியை பெற்றிருப்பீங்க, அந்நிய பாஷை பேசுறவங்க இருப்பீங்க. ஆவியை பெற்ற அந்நிய பாஷை பேசுற அனுபவங்களை வாங்க, அந்த லைஃபே வேற. ஹல்லேலூயா. அப்படி இல்லையா, என்னை இயேசு ரட்சித்தார், இயேசு ரட்சித்தார்ப்பா, இது ரட்சிக்கப்பட்ட, நான் சொல்ற ஒரு பிரச்சனை காட்டுறாங்க. 1 Corinthians 6 நீங்க பார்த்தீங்கன்னா அதுல 19 வாசித்தீங்கன்னா, உங்கள் சரீரமானது தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாக இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடைய அல்ல என்று அறிவீர்களா. அத அந்த முதல்ல நம்முடைய சரீரம் அவருடைய ஆவியினால் அவர் வாசம் பண்ணுகிற சரீரம். இந்த சரீரம் யாருன்னா தேவன் நம்ம கொடுத்தது. யுவர் பாடி, அதாவது யுவர் பாடி இஸ் நாட் த இஸ் த ஹோம் ஆஃப் த என்னதான் ஸ்பிரிட் ஆஃப் த காட். இந்த பாடியை யாரெல்லாம் கொடுத்தா, ஆண்டவர் தான் கொடுத்தார். நம்ம வரும்போது இதை நம்ம டிசைன் பண்ணி உள்ள வந்தோமா, தகையில உருவாகும் கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்துல தேவனுடைய அவரால் பெற்றிருக்கிறோம், அவர் தங்கி இருக்கிறாரு, அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா. இப்போ இதுல அவர் பெற்ற சரீரம், அவர் வாசம் பண்ணுகிறார் அப்படின்னா எப்படி இதை நம்ம பெற்றோம் அப்படின்னா, நீங்க அடுத்த வருஷம் பார்த்தீங்கன்னா கிரியைத்து கொள்ளப்பட்டீர்களே, இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்ம ஒவ்வொருவரும் மீட்கப்பட்டிருக்கோம். அந்த ரட்சிப்பின் சந்தோஷமா உள்ள இருக்கும். ஒருவேளை பரிசுத்த ஆவியை பெறாம, அபிஷேகம் பெறாம நீங்க அந்த துக்கத்துல இருக்கீங்க, துக்கம் இருக்கும், அபிஷேகம் பெறலாம். ஆனா அதை மேற்கொள்வது ஒன்று இருக்கு, ரட்சிப்பின் சந்தோஷம். ஹல்லேலூயா. நான் தேவனால் மீட்கப்பட்டவன், தேவன் என்னை ரத்தத்தால் கிரியை கொள்ளப்பட்டிருக்கிறார், என்னை நீதிமானாக்கப்பட்டிருக்கிறார், கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார், நான் நீதிமான் வாசம் பண்ற ஸ்தலத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார். அந்த ரட்சிப்பின் சந்தோஷம் விடக்கூடாது. அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தில் எப்பவுமே ஆண்டவரை நீங்க ரட்சித்தீரு, என்னவரே என்னை ஆண்டவரே கர்த்தாவே என்னை தெரிந்து கொண்டீரு, ஆண்டவரே என்னை மீட்டீரு, ஆண்டவரே என் கூட இருக்கிறீங்களே என்று சொல்லி விசுவாசிக்க வேண்டும். அந்த ஸ்டெப்பு தான் நீங்கள் அப்போஸ்தலர் 2:38 பிரகாரம் அவர் நாமத்திலே விசுவாசம் உள்ள அவளை ஏற்றுக்கொண்ட எத்தனை பேரோ, முழுகி பிறந்த எத்தனை பேர்களோ, மனம் திரும்பி ஞானஸ்தானத்துக்கு எத்தனை பேரோ அத்தனை பேரும் பரிசுத்தாவின் வரத்தை பெறுவார். பரிசுத்தாவின் வரத்தை பெறுவார். அது ஒரு கிஃப்ட். ஹோலி ஸ்பிரிட் ஒரு கிஃப்ட், வரம். அது நமக்குரியது, அது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது, அதை நம்ம கிளைம் பண்ணலாம். யோபு 2:28-29 சொல்லப்படுது, கடைசி காலத்தில் மாம்சமடைய ஆவியை ஆவியை ஊற்றுவேன். இட்ஸ் ஆல் பிலாங் டு அஸ். கிளைம் பண்ண வேதத்தில் கிளைம் பண்ண, வேதம் எது கொடுத்துருக்காரு ஆண்டவர் என்னங்க, வீட்டில் வச்சுருக்காங்க. சில வேதம் பத்திரமா வச்சிருக்கீங்க. சில சொல்லுவாங்க கல்யாணம் கொடுத்தாங்க, எக்ஸ்சேஞ்ச் பண்ண பாருங்க, இன்னும் கல்யாண பைபிள் வீட்டில் பத்திரமா இருக்குவாங்க. நட்சிப்பட்டனால வச்சிருக்க பைபிள் இன்னும் வச்சிருக்க, அது ஒரு சிலருக்கு பெருமை. அந்த காலத்துல இருந்தே வச்சுட்டு இருக்க ஒரே பைபிளை போட்டு 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 போட்டு. பைபிள் எது கொடுத்துருக்காரு ஆண்டவர்? கிளைம் பண்ணுங்க. கிளைம், வார்த்தையை நீங்க கிளைம் பண்ணும். படிக்க படிக்க வசனத்தை ரட்சிக்கப்பட்டவன் நான் கற்றுக் கொடுத்தது, ஆவியை கற்றுக் கொடுத்தது ஆண்டவர் வசனம் இப்படி சொல்லி இருக்குது. இந்த வசனத்தை வச்சு ஜெபம் பண்ணுவாங்க, வசனத்தை வச்சு ஆண்டவர் மடக்குவேன், வசனத்தை வச்சு அவரை டீல் பண்ணுவேன். ஆண்டவர் அப்படி இப்படி விடவே மாட்டேன். வசனத்தை அப்படியே வசனம் இல்லை வசனம் ஆண்டோட சொல்லி கிளைம் பண்ணுவோம் பாருங்க, அப்படி நடக்கும். ஹல்லேலூயா. நடந்திருக்கு, பெற்றிருக்கிற. ஸோ ஆண்டவருடைய நம்மளை மீட்டு இருக்கிறார்.
ரட்சிப்பின் சந்தோஷத்தை நமக்குள்ள பண்ணும்போது நம்ம சரீரம் என்னன்னா தேவன் தங்குற சரீரம் என்று உணர்ந்து செயல்படணும். மற்றவங்க மாதிரி ஏதோ ஏனோ ஏதோ ஆளுக்கு வந்த போனேன் அடுத்த நாள் போனேன் வேற ஆள் இல்லை, எப்பவும் ஒரே ஆள் தான். அது கர்த்தருடைய பிள்ளைகள் தான், அது நீதிமான் தான். அல்லேலூயா. அது எப்பவுமே நீ யார்? வாலிபனே நீ யார்? வாலிப சகோதரி நீ யார்? பிள்ளைகளே நீங்க யார்? தேவனுடைய ரத்தத்தால் மீட்கப்பட்ட மக நான் ஒரு நீதிமான். அல்லேலூயா. இதிலே கர்த்தருடைய ஆவியான வாசம் பண்ணுகிறார். எனக்குள்ள ரட்சிப்பின் சந்தோஷம் இருக்கிறது. இந்த சரீரம் அவர் எனக்கு கொடுத்தது எதற்காக? யுவர் பாடி which has been given to you by God. கர்த்தர் கொடுத்தார். யுவர் பாடி இஸ் த ஹோம் ஆஃப் த காஸ்பல். கர்த்தருடைய ஆவி தங்குற ஆலயம் மாத்திரமல்ல, கர்த்தர் கொடுத்த சரீரம் இது. மூணாவதாக யூ ஆர் நாட் யுவர் ஓன் ஆஃப் யுவர் பாடி. அது அநேகம் தெரிந்தே கிடையாது. இந்த சரீரம் யார் சொன்னோம்? நமக்கு சொந்தமே இல்லை. இந்த சரீரம் சொந்தமே இல்லை. இந்த சரீரத்தை கொண்டு போக முடியுமா? பரலோகத்தை கொண்டு போக இல்லை. இது ஒரு கூடாது. ஸோ இந்த சரீரம் உங்களுக்கு இல்லை அப்படின்னு உணர்வோடு இருக்கும். ஸோ இந்த சரீரத்தை சில பாருங்க, கர்த்தருடைய பிள்ளைகளே இந்த சரீரம் ரட்சிக்கப்பட்ட பிறகு இந்த சரீரத்தை எப்படி வச்சு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அது சொல்லவே வெக்கக்கேடாக இருக்கு. ஒருத்தன் காதை ஒருத்தன் ஓட்ட போட்டுக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைங்க, நான் ஒரு பாஸ்டருடைய ஒய்ஃப்க்கு பர்த்டே ஃபங்க்ஷன் போயிருந்தேன். அப்போது இன்னும் எங்களுக்கு ஒரு ஜெபம் முடிச்சுட்டு ஒரு 3 மணிக்கு போயிருந்தேன். கூட்டெல்லாம் முடிஞ்சிச்சு. சரி வாழ்த்து சொல்றதுக்காக போயிருந்தேன். அப்போ போனால் அங்கே ஒரு விசுவாசி இருக்கிறாரு. ஒரு பக்கம் கம்பல் போட்டுருக்கிறாரு. ஆனால் இது பெந்தோகோஸ்து சபை, அல்லேலூயா சபையில் கம்பல் போட்டுருக்கிறாரு. ஏதோ ரட்சிக்கப்படாத இருந்தால் பரவாயில்ல, ஞானஸ்தானம் எடுத்தவர் சபையில் இருக்கிறாரு. அப்படிப்பட்ட ஆள் பார்த்த உடனே நான் சும்மா இருப்பேன்னா நான் ஏற்கனவே ஒரு மாதிரி ஆள் தான். பார்க்குறேன், சிரிச்சுட்டு அவரை பார்த்துறேன். என்ன பாஸ்டர் சிரிக்கிறீங்க? இல்லைங்க, 2 பக்கம் போட்டு தான் நீங்கள் லேடிஸ் சொல்லியிருப்பேன், ஒரு பக்கம் போட்டுறீங்களா? அப்போ அதுவும் இல்லை, எதுவுமே இல்லை, ஆம்பளை சொல்லியிருப்பேன். தகவல் சொல்லிட்டேன். 2 பக்கம் போட்டிருந்தா சிரிச்சு லேடிஸ் ஆகிறா போகுது, பரவாயில்ல, ஓகே போட்டுன்னு சொல்லியிருப்பேன். 2 பக்கம் எல்லாம் பரவாயில்ல, சகோதரன்னு சொல்லியிருப்பேன். நீ ஒரு பக்கம் போட்டிருக்கீங்களா? அப்போ அதுவும் இல்லை, இது இல்லை, நீங்கள் எது அப்படின்னு கேட்டேன். அதுவும் இல்லை, இதுவும் இல்லை, நீங்கள் எதுன்னு கேட்டேன். அப்படியே பார்த்தாரு. சொன்னேன், ஏன் அவன் வாழ்க்கையில் ஆசீர்வாதம் இல்லை? கல்யாணம் ஆகி குழந்தையே இல்லை, ஏன் ஆசீர்வாதம் இல்லை? உன்னை ஆராய்ச்சி பாரு. கர்த்தருக்கு பிரியமானது என்ன? நீ சரீரம் யார் தெரியுமா? உன் சரீரம் இல்லை, கர்த்தர் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்துக்கு என்ன? அவன் ஓட்ட போட்டான்னா அவன் உலகத்தான். அவன் நீதிமான் இல்லை, அவன் ரத்தத்தால் கவலைப்படலை, அவன் ரட்சிக்கப்படலை. ஸோ அவனுக்கு என்ன தெரியும்? ஆனால் நீ அவனுக்கு எப்படி தெரியப்படுத்தணும்? நான் கர்த்தருடைய பிள்ளை, நான் ரட்சிக்கப்பட்டேன், நான் நீதிமான், இது தேவனுடைய சரீரம், இதை நான் பாதுகாப்பேன், இதை தேவனோட வெளிப்படுத்த. அங்கே பாருங்க, அந்த வசனத்தை ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருங்க. நீங்கள் 1:6 கடைசி வருஷத்தை பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்கோம். நீங்கள் சொல்ல பாருங்க, கிறிஸ்து கொல்லப்பட்டீர்கள் ஆகியால் தேவனுக்கு உடையவர்கள் ஆகிய உங்கள் சரீரத்தில் உங்கள் ஆவினாலும். நீ எதுக்கு உங்க ஆவி கொடுக்குற? எதுக்கு சரீரம் கொடுத்தானா? நீ பெற்ற ஆவினாலும் நீ பெற்ற இந்த சரீரத்தினால தேவனை வழிபடுத்தணும். சும்மா உண்மை போய் ஊரெல்லாம் சொல்லாம இருக்க, நான் போனேன், நான் ஜெபிச்சேன், நான் போனேன், அது பண்ண நிறுத்தும் அப்படின்னு சுந்தரையா ஒரு அம்மா சாட்சி சொல்ல வந்துச்சு. அங்கே போனேன்னா அந்த பாஸ்டர் வந்தாரா, ஜெபம் பண்ணாரா, நாங்கள் ஜெபம் பண்ணோமா, அது செய்யணுமா, பார்த்தாரு, நிறுத்தும், வந்துட்டு சாட்சி சொல்ல ஒரே சத்தம் தான். சபையா போயிடுச்சு. விலவிடமா இருந்தார். போனேன், ஜெபித்த கத்த ஜெபத்தை கேட்ட சுகம் கொடுத்தார். அவர் சோத்திரம் சொல்லிட்டு போவையா அப்படின்னாரு. இந்த காலத்தில் யாராவது இப்படி சொல்லுவாங்கல்ல, சொன்னா சபையை விட்டு போயிடுவாங்களே. அப்படில நான் தான் நினைக்க மாட்டேன். யார் வந்தாலும் நான் கவலைப்பட மாட்டேன். ஏன் அப்படின்னா எல்லாருமே அக்கறை இருக்கு. கர்த்தர் கொண்டு வர கர்த்தருடைய என்ன ஒரு ஊழியக்காரன், எங்கள் ஊழியக்காரன் உங்களுக்கு பணிவிட சேர்த்து வச்சுக்க, அவ்வளோதான். ஐ வில் என்ஜாய் த சர்வீஸ், ஐ வில் என்ஜாய் த. நான் கர்த்தருடைய வார்த்தையை சந்தோஷமாக நான் என்ன பண்ணுவேன், என்ன அதில் உங்களை வச்சு நான் ட்ரைனிங் எடுத்துக்கிறேன், புரியுங்களா? உங்களோட பிரசவம் பண்ணுற மாதிரி ஐ எம் ஆல்சோ கடந்த 7 வருஷமாக கர்த்தர் கிருபை செய்கிறார். ஸோ நம்ம மகிமைப்படுத்தணும். யாரை? சரீரத்தினால ஆண்டவர் மகிமைப்படுத்தணும். நம்ம பெற்ற ஆவியினால நம்ம மகிமைப்படுத்தணும். பேதுரு பாருங்க, திட்டினார் ஆண்டவர். திட்டினாரா இல்லையா? என்னடா ஏன்னா இப்போ நம்மளால திட்டின மாதிரி எல்லாம் என்னை பார்த்து முறைக்கிறீங்க. நம்மளால யாரையும் திட்டல. நம்ம பேதுரே திட்ட வாங்கினார்.
வானத்திலிருந்து அக்னியை வரவைக்க ஆண்டவர் திரும்பி பார்த்தார். என்ன சொன்னாரு? என்ன ஆவி பாருங்க, உங்கள்கிட்ட என்ன ஆவி இருக்குதுங்க, என்ன ஆவி. அப்போ நம்முடைய ஆவி ரொம்ப முக்கியங்க. நம்ம பசுத்தாய் பெற்றிருக்கோமா, தாழ்மையாக இருங்க, அன்பாக இருங்க, கிருபையாக இருங்க, பொறுமையாக இருங்க, நிதானமாக இருங்க, சகிங்க. இதுதாங்க ஆவிக்கு. அதை பார்ப்போம், அவன் என்னடா இவ்வளோ டென்ஷன் படுத்துறோம், இவ்வளோ வெறுப்பேற்றுறோம், இவ்வளோ திட்டுறோம், ஒரு கோபம் வர மாட்டேங்குது கிடையாது. ஏன்? ஆல்ரெடி நம்ம அடக்கம் பண்ணியாச்சு, நம்மள எல்லாம் செத்தாச்சு. ரோஷம், மானம், ஈடு, சூடு, சொரணம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் கூட இருக்கிறதுனால சரி பரவாயில்ல, ஓகே, திட்டினா திட்டிக்கும், பேசிக்கோ, நான் கோவப்பட மாட்டேன். அவனே என்ன பண்ணுவான், மலையை பார்த்து நாய் கொலிச்சு அப்புறம் பயன்னு போயிடும். ஆனால் அவனுக்கு முன்னாடி உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. அவனுக்கு அடி கொடுப்பாரு. கர்த்தர் நமக்கு யாரை பற்றி பேசுகிற, அவர் நம்மளோட கர்த்தர் இருக்குது, அவர் காட்டுவார். அவனுக்கு பயம் வந்துடும், நைட்டு தூக்கம் வராது. இதெல்லாம் நீங்கள் எப்படி அவன் உணரடி செய்யணும்னா, நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா உங்கள் ஆவி என்ன ஆவி? கர்த்தருடைய ஆவி. அது அன்பின் ஆவி, அது கிருபையின் ஆவி, அது வல்லமையின் ஆவி. நீங்கள் அந்த ஆவியினாலும் சரீரத்தினாலும் கர்த்தரை மையப்படுத்தணும். ஹல்லேலூயா. அது மட்டும் இல்லை, இப்போ ரீசெண்டாக ஒருத்தனை பார்த்தாங்க, எவனோ பார்த்தாலும் ஃபுல்லாக முடி வளர்த்துக்கிறாங்க, பின்னி வச்சுக்கிறாங்க, பின்னி வச்சு. ஒரு தம்பி பார்த்தேன், அவர் கேன்சர் பேஷண்ட்டுக்காக முடி வளர்க்குறாரு. அது நல்ல ஒரு, ஏன்னா கேன்சர் பேஷண்ட் முடியெல்லாம் கொட்டிடும். ஸோ அதான் இவர் வளர்த்து அவங்களுக்கு கொடுக்குறாரு. ஓகே, அது ஒரு நல்ல ஒரு இது பண்ணுறாரு அப்படின்னா. ஆனால் மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னா குடிமை வச்சுருக்காங்க. பின்னாடி பார்த்தா பொம்பளை மாதிரி இருக்குது, முன்னாடி பார்த்தா ஆம்பளை மாதிரி இருக்குது. கொஞ்சம் பார்த்து பேசணும் போது, இல்லை அடி வாங்கிடும் போது. அந்த மாதிரி பந்தோபஸ்து உலகம் போயிட்டு இருக்குங்க. நோ, நீட்டாக இருங்க. பெண்களாக இருங்க, ஆண்கள் ஆண்களாக இருங்க. கத்திர சரீரத்தினால, ட்ரெஸ்ஸுனால, ஆவினால கத்திர மையப்படுத்துங்க. இன்றைக்கி பார்த்து வாட்சி ஆண்டவர் என்னை கட்ட விடலை, ஏன்னா நான் சொல்லிட்டேன், டைம் பேச சொல்லிட்டார் போது ஆண்டவர். ஹல்லேலூயா. நோ லிமிட். நீ தான் பண்ணலாம், தைரியம் பேச. ரெண்டாவதாக, ஸோ முதல்ல நம்முடைய ஆண்டவர் நீதிமான் வாசஸ்தலத்தை கர்த்தர் ஆசீர்வதிப்பா அப்படின்னா, அந்த ஆசீர்வதிக்கிறதுக்கான நாம் ஆண்டவர் நம்மை ஒரு வீடாக தெரிந்து கொண்டார். அவர் வாசம் பண்ணுகிற ஒரு சரீரமாக தெரிந்து கொண்டார். இதில் அவர் வாசம் பண்ணுகிறார். இது அவர் கொடுத்த சரீரம். இதனால ஆவியினால அவரை மகிமைப்படுத்துவேன். எதுவுமே புரிஞ்சவங்களாம் ஒரு அலையில சொல்லுவாங்களாம். ஆமே. இந்த சரீரத்தில் அவர் வாசம் பண்ணுகிறார். இந்த சரீரம் அவர் கொடுத்த சரீரம். இந்த சரீரத்தினாலும் அவர் கொடுத்த ஆவியினாலும் என் தேவனை மகிமைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. மகிமைப்படுத்துறேன், கர்த்தரை மகிமைப்படுத்துறேன், கர்த்தரை உயர்த்தி மகிமைப்படுத்தும் போது கர்த்தர் என்ன பண்ணார்? உங்களை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. ரெண்டாவதாக, ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர் என்று நான் சொன்ன பாருங்க. இதில் ஒரு பாடலை, ஒரே ஒரு கவியை மாத்திரம் பாடுவோமா? ஆண்டவர் வாசம் பண்ணுகிற அந்த ஒரே ஒரு கோரஸ் 37 இருக்கும். இல்லை பாருங்க, இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன், ஏற்றுக்கொள்ளும் என் இதயத்தில் வாசம் பண்ணும் என் ஆத்மா சரி பாடுமா? என் ஆத்மா சரி, ஒரே அடி மாத்திரம் பாடுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். ஒரு நிமிஷம். ஒருவேளை இதுவரைக்கும் என்னுடைய சரீரத்தினாலே ஆவியினால அவரை மையப்படுத்தலை, ஆவியா எனக்குள்ளே இருக்கிறார்னு உணரில்லாமல் வாழ்ந்தேன் அப்படின்னு யாராவது இருப்பீங்கன்னா, இதை பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, இன்னைக்கு உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை கர்த்தருக்கு தான் சொந்தம் என்று உணர்ந்து பாடுவோம். என் ஆத்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம், இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே
வாசம் செய்யும் ஏந்தி கொள்ளும் ஏனிதயம் வாசம் செய்யும். நம்முடைய இதயத்தை அவருக்காக திறக்கணும். வாசப்பட்டு கதவை தட்டுகிறார். எவ்வளவு தன் சத்தத்தை கேட்டு அவருடைய சத்தத்தை கேட்டு தன் இதயத்தை திறக்கணும்னு அவனுக்குள்ளே அவர் வாசம் பண்ணுவார். ரெண்டாவதாக எடுத்துக்கொள்ளுங்க என்னோட அப்போஸ்தலர் 16வது அதிகாரம். 16வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 15ஆம் வசனத்தை வாசிங்க மைக்கில். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவன் எங்களை நோக்கி, நீங்கள் என்னை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவன் என்று எண்ணினால். 186வது போதும். அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்ற பின்பு அவள் எங்களை நோக்கி, நீங்கள் எங்களை கர்த்தரிடத்தில் விசுவாசம் உள்ளவர் என்று எண்ணினால் என் வீட்டிலே வந்து தங்கி இருங்கள் என்று எங்களை வருந்தி கேட்டுக்கொண்டார். நான் சொன்ன ரெண்டாவதாக சொன்னேன், ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர், தேவனை விசுவாசிக்கிற வீடு என்று சொன்னேன். பாருங்க, அவோ எவ்வளோ உரிமையாக அவளோட போராடுறா பாருங்க. நான் கர்த்தரை விசுவாசிக்கிறோடா நீ வந்து எண்ணினா நீ எங்கே வரணும், என் வீட்டில் வந்து வாசம் பண்ணுங்க. பவுலும் போய் அங்கே வாசம். அப்போது அந்த ஒரு சூழ்நிலை உருவாவதற்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 காரணங்களையும் நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் பாருங்கள். அதில் ஒரு ஊழியக்காரனுடைய செயல்பாடாக காணப்பட்டது, ஒரு கர்த்தருடைய செயல்பாடாக காணப்பட்டது, 3ஆவதாக விசுவாச செயலில் காணப்பட்டது. முதலாவதாக பவுல், நீங்கள் 13ஆம் வசனத்தை வாசிங்கன்னா பவுலுடைய செயல்பாடை நம்ம அங்கே பார்க்கலாம். சொல்லப்பட்டிருக்கு பாருங்க 13, ஓய்வு நாளில் ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். பால்ஸ் அண்ட் சைலஸ், அங்கே கூட சைலஸ் இருக்காரு, பவுலும் ஷீலாவும் ரெகுலர் டு ஆனர் காட்ஸ் டே, அதாவது ஓய்வு நாள், கர்த்தருடைய ஓய்வு நாள கனம் பண்ணுகிறவர்களாய் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. எத்தனை பேர் கர்த்தருடைய ஓய்வு நாளை கனம் பண்ணாங்க பாருங்க, எவ்வளோ பேர் காணப்பட்டாங்க. பொதுவாக ஒரு சின்ன க்ரௌடு நம்ம ஏசியில் பற்றி சொல்லுவாங்க, ஐயா இருக்கும்போது வந்த மாடை வந்த மாடை விசாரிக்க ஆள் இல்லை, வந்த மாடை கட்ட ஆள் இல்லை, போன மாடை கேட்க ஆள் இல்லைவாங்க. ஏன்னா அவ்வளோ திரளான ஜனம், யார் வந்தால் யார் போனே தெரியாது. அந்தந்த குரூப்பில் பக்கத்து பக்கம்லாம் தெரியும் வந்தாங்க வரல, அந்த மாதிரி திரளாக இருக்கும். ஆனால் இங்கே இன்னைக்கு ஈஸியாக தெரியும் இன்னைக்கு யார் வரல. இப்போ எந்த அளவுக்கு ஓய்வு நாள், வாரத்தில் ஒரு நாள் கர்த்தருடைய நாள், அந்த ஒரு நாளை வந்து நம்ம என்ன பண்ணோம், ஆனர் பண்ணோம். நான் சொல்கிறேன்னா உண்மையாகவே நான் ஊழியக்காரர் அப்படின்னு நினச்சிங்கன்னா, சப்போஸ் வரலன்னா எனக்கு ஒரு எஸ்எம்எஸ் பண்ணலாம், ஒரு மெசேஜ் பண்ணலாம், பாஸ்டர் கோயிங் அவுட், அதை முடிச்சு போச்சு. இல்லைன்னா போன பிறகு வந்தோன்னா பாஸ்டர் நான் வெளியே போயிட்டேன், நான் ஒன்றும் சொல்ல போகல. அதனால் எனக்கு என்னன்னா, நீங்கள் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை இழந்துடக்கூடாது. எங்கேயாவது ஒரு இடத்துல நான் ஏன் ரொம்ப ஓப்பனாக இருக்கிறேன், என் வீட்டில் சொல்லுவாங்க, என்ன நீங்கள் எல்லாரையும் போன்றீங்கன்னு. நான் சொன்னேன்ப்பா போட்டோம்பா, எவ்வளோ தூரத்துலேருந்து வராங்க, பக்கத்துலேயே போகிற தப்பு இல்லையே. அதே ஏசுனா இங்கே இருக்க போகிறார், இதே ஏசு அங்கே இருக்க போகிறார். அதான் தூரமாக இருந்தால் பக்கத்துலேயே வீடு தான், நேரத்தோட போய் ஆராதிக்கிட்டோமே, அதில் என்ன தப்பு இல்லையேன்னு சொல்லி அனுப்பிச்சிருக்கேன். எவ்வளோ பேர் அனுப்பிச்சிருக்கேன். சபை ஆரம்பிச்சு இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் ஒருத்தர் கூட விடாமல் எல்லாரும் பிடிச்சி வச்சுருந்தேன்னா நமக்கு இடமே வந்திருக்காது. இன்றைக்கி நான் 3 சர்வீஸ் நடத்திருக்கணும். அவ்வளோ ஜனம் என்னக்கா, அவ்வளோ ஜனங்கள், நிறைய பேர் போங்க, பக்கத்தில் போங்க, அங்கே போங்க, இங்கே போங்க, நான் அனுப்பிச்சிருக்கேன். ஸோ இருக்கிறவங்க சொல்கிறேன், அந்த ஓய்வு நான் பவுல் பாருங்கள், அதை கனம் பண்ணிடணும். அந்த ஓய்வு நாளோடு அவங்க அந்த ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமான ஜனம் இடத்துல. ரெண்டாவது அவங்ககிட்ட ஒரு அருள், பவுல்ஸ் அண்ட் ஷீலா ரெகுலர் டு ப்ரேயர், வாழ்க்கை ஜப வகை தொடர்ந்து ஜபிக்கிற வழக்கமாக ஜபிக்கிறார். ஏதோ அத்திபுத்தமாக ஜபிக்க அத்திபுத்தமாக ஜபம் பண்ணுவோம். திடீர்னு வீட்டில் நான் ஜபம் பண்ணுறேன் ஒரு நாள் அப்படின்னா ஏதோ ஆய்வு வந்துச்சு போசாம வழக்கமாக ஜபம். 5 நாள் சத்தமே இருக்காது, 6ஆம் பார்த்தா சத்தம் அன்பினே ஆண்டோடைய அல்லலியா சோத்துருக்க வழக்கமாக உங்களுக்கு ஒரு ஜபம் வேணும்.
எந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்தேன், தேவா வல்தாங்க. பியூட்டிஃபுல் சாங். அப்படி போகும்போதே ஆண்டவர்கிட்ட போகணும், ஆண்டவரே எந்த ஜெப வேலை உண்மை தேடி வந்தே, தேவா பதில் தாருமே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தே, எந்த கோட்டை எந்த தஞ்சம் நீரே, உம்மை நான் நாடி வந்தேன். அதை வாஞ்சிக்கணுங்க, ஜபிக்க வாங்க. ஆண்டவரே என்னுடைய பிரச்சனைகளாம் உங்களுக்கு சொல்ல இதயத்தை ஊற்றேன். இந்த நாள் தேவனை கிருபை, என் தேவையில் சந்திக்கப்பட, நான் ஆஸ்வதிக்கப்பட, என்னை சார்ந்தவர்களுக்கு நான் ஆசமாக இருக்க ஆண்டவரே என்று ஒவ்வொரு நாளும் அவர்கிட்ட போய் தனியாக போய் தேடணும். எப்படி போய் தேடணும்? கூட்டு களவாளிதான், கூட்டு சேர்ந்து இந்த கும்பலில் போட அதெல்லாம் இல்லை, தனியாக ஜபிக்கிற பழக்கம். எத்தனை பிள்ளைங்க ஜபிக்கிறீங்க? எத்தனை பிள்ளைங்க? நிறைய பிள்ளைங்க லைஃப்பில் ஜப வாழ்க்கையே கிடையாது. நிறைய வாலிபர்கள் ஜப வாழ்க்கையே கிடையாது. பொறுப்புங்க அது. என்ன சொல்றது? ஜபம்ன்றது ஒரு குடும்ப தலைவனுடைய பொறுப்பு. அது தனியாக அவன் ஜபிக்கணும். அதுக்கப்புறம் குடும்பத்தோடு சேர்ந்து என்ன பண்ணலாம்? ஜபிக்கலாம். ஆனால் தனியாக அவன் ஜபிக்கணும். தலைவி தனியாக ஜபிக்கணும். ஒவ்வொருக்கும் தனிப்பட்ட ஜப வாழ்க்கை இருக்கணும். அது இருந்தால் தான் முதல்ல எங்கே தான் சொல்லுவாங்க பாருங்க, எதுக்குள்ள முதல்ல ஆடணுமா சொல்லுவாங்க, உள்ள ஆடுதான் வெளியே சொல்லுவாங்க பாருங்க. அரங்கத்துக்குள்ள மறையில் ஆடுறது ஒரு சொல்லுவாங்க, ஒரு பழமொழி சொல்லுவாங்க, உள்ளே ஆடுறத வெளியே வந்தால் அது வராது. ஆனால் இவருக்கு தனியாக ஜபிக்கிற பழக்கம் உண்டு. பவுல் ரட்சிக்கப்படும் போது அவர் என்ன பண்ணாரு சொல்ல மாட்டீங்களே, 3 நாள் உபவாசம் இருந்தார். குடியாமலும் குசியாமலும் ஜெபம் பண்ணி கொண்டார். யார் சொன்னார்? கர்த்தர் சொன்னார். அப்போ சொல்ல பாருங்க, அவன் குடியாமல் குசியாமல் ஜபித்து கொண்டு இருக்கிறான். கர்த்தர் நோக்கி, ஆண்டவரே என்னை வழியில் சந்திச்சிங்க, நான் என்ன செய்யறது? இந்த குருட்டை வச்சு நான் என்ன பண்ணுறது? என்ன ஊழியம் பண்ணுறது? எனக்கு தெரிந்து கொண்டீங்களே, நான் செய்ய என்ன செய்ய சித்தமாக ஜெபம் பண்ணிட்டே இருந்தான். ஜபிக்கணும், ஜெபம் பண்ணிட்டே இருங்க. என்ன ஜெபம் பண்ணுங்க? பாஸ்டர் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. எதுக்காகயா? அவங்க குடும்பத்துக்கு தான். பாஸ்டர் ஜெபம் பண்ணுறாரு. பாஸ்டர் அவங்க ஆண்டு என்ன கேள்வி கேட்பாரு? நான் ரொம்ப கரெக்டான ஆள். உனக்கு வேணா நீ ஜெபம் பண்ணியா? நாளைக்கு ஏதாவது பிரச்சனைனா நீங்கள் தான் ஜெபம் பண்ணீங்க. பாஸ்டர் எங்களை என்ன மாற்றி கொடுத்துருக்க? இந்த வேலை ஏங்கடா நீ ஜெபம் பண்ணியா? ஆண்டவரே நான் கல்யாணம் பண்ணுறப்பா, என்னை நம்பி பொண்ணு கொடுங்க, நான் கல்யாணம் பண்ணுறேன், என்னை நம்பி வேலை கொடுங்க, என்னை நம்பி வீடு கொடுங்க, ஆண்டவரே என்னை நம்பி பொறுப்பு கொடுங்க, நீ ஜெபம் பண்ண, உனக்கு நான் சப்போர்ட்டிவாக இருக்கேன். ஆண்டவரே அவனுக்கு கிருபை செய்யுங்கப்பா, அவனுக்கு ஹெல்ப் பண்ணுங்கப்பா. அப்போ கர்த்தர் செய்வார். நீ கொடுக்குன்ற அவன் எங்கே அதுக்கு கொடுக்குறது பாத்திரமே இல்லையா? அவன் நீ தள்ளு நீ என்ன தள்ளுறாரு? நீ தள்ளு, நீ விலகு, விடு, அவனை காய விடுறாரு. நான் எல்லாம் பண்ணுறது மனுஷங்க, விடு, அவனை அலையிடும். என்ன தேட மாட்டான், ஏன்னா நீனும் அவனை பண்ணுறாரு. ஆண்டவரே என்னப்பா எவ்வளோ நாள்ப்பா, இன்னும் எப்படிப்பா ஜெபம் பண்ணுறது? அது ஜெபம் பண்ண, கத்தி ஜெபம் பண்ண, சோத்தப்பட ஜெபம் பண்ண, என்னப்பா ஏன் நீ என்ன கேட்குற? அவன் எங்கே என்னை வரமாட்டான், தேட மாட்டான்னு எப்படி நான் கொடுக்குறது? அவன் வரட்டும், தேடட்டும், அவனை ஒப்பு கொடுக்கட்டும். ஆனால் பவுலுக்கு அந்த ஜெபிக்கிற பழக்கம் பாருங்க. இன்னொன்று கூட பாருங்க, அவங்க பவுல் சீல ரீச் அவுட் குரூப் பாருங்க, அங்கே இருந்த எல்லா சகோதரிகளும் அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார். கூடியிருந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தார். ஒரு மனிதனுடைய ரெகுலரான கர்த்தரை ஆராதிக்கிற நாளில் ஆராதிக்க பண்றவன், கர்த்தரை எப்பவுமே ஜெபிக்கிறவன், கர்த்தரோட ஜெபிக்கிறவன். ரெண்டாவது ஜெபத்தோட இல்லை, அவனுடைய வேலை என்னதான்? ஊழியம், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும். ஜெபித்தோடு அங்கே கூடி இந்த சகோதரியை பார்த்த உடனே அவங்களுக்கு இந்த வார்த்தையை சொல்ல ஆரம்பித்தான் பாருங்க. கூடி இந்த ஸ்திரீக்கு உபதேசித்தான், கர்த்தரை பற்றி அங்கே உபதேசித்தான். ஸோ அவன் 4வதாக அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த வசனத்தில் பாருங்க, 14 சொல்றது, அப்போது வாசிங்க. அப்பொழுது தியத்திரா ஊராலும் ரத்தாம்பரம் விற்கிறவளும் தேவனை வணங்குறவனுமாகிய லிதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தால் பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தளினார். கவனிங்க, அந்த பிக்சர் முன்னாடி வைங்க. அங்க யாரெல்லாம் கூடியிருந்தாலும் சொல்லுங்க, ஸ்திரீகள் கூடியிருந்தாங்க. அத்தனை பேர் கூடியிருந்தாங்க. ஆனா இவ மாத்திரம் ஆண்டவர் சர்டிஃபிகேட் எழுதி வைக்கிறாரு, தேவனை வணங்குகிறவள். அப்படின்னா இயேசு அறியாதவள் தேவனை வணங்குவள்.
ஆனால் கர்த்தர் அத்தனை பேர் இதயத்தை திறக்கல, ஒரே ஒரு இதயத்தை திறந்தார் பாருங்க. ஹல்லேலூயா. ஒரே ஒருத்தருடைய இருதயத்தை திறந்தார் பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்? ஆண்டவருக்கு தெரியும், இவன் என்னை வணங்கி கொண்டே இருக்கிறா, என்னை தேடி கொண்டே இருக்கா. ஆனால் இப்போ நான் எல்லாத்தையும் மாற்றிட்டேன், புதல் உடன்படிக்கைக்கு வந்துட்டேன், ரட்சிப்பின் வழியை கொண்டு வந்துட்டேன், நானே குமாரனை அனுப்பிட்டேன், இவருடைய இதயத்தை திறக்கணும்னு கர்த்தர் என்ன பண்ணாராம்? லிதியா வாஸ் எ வர்ஷிப்பர் ஆஃப் காட். தேவனை வணங்குறதா இருந்தால் ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா அவருடைய இருதயத்தை திறந்தலினார். ஹல்லேலூயா. முதல்ல நம்ம இதயத்தை திறக்கணும். அப்போ கர்த்தருடைய ஆவியானவர் வாசம் பண்ணுவார், கர்த்தர் சரீரமாக. ரெண்டாவதாக நம்முடைய வீடு ஒரு தேவனை விசுவாசிக்கிற வீடாக மாறணும்னா கர்த்தர் நம்முடைய இதயத்தை திறக்க வேணும். கர்த்தர் நம்முடைய இதயத்தை திறக்க வேணும். அது என்னதான் நம்ம ஜெபமனசில் இதயத்தை திறக்க பாருங்க. ஆனால் கர்த்தர் இதயத்தை திறக்கிறதுக்கு அவன் தேவ பக்தி உள்ளவராக இருந்தான். கர்த்தர் திறந்தார் அவர் இதயத்தை. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவருடைய கதவு திறக்கப்பட்டது. இந்த கதவு இதயத்தை கதவை கர்த்தர் திறந்தார். இப்போ நான் சொல்கிறேன், இந்த இதயத்தை கதவை நீங்கள் யாருக்கு திறக்கணும் தெரியுங்களா? சில கேட்டேன், உங்கள் இறுதியை ஆண்டவர் கொடுப்பான், என் இறுதி என்கிட்ட இல்லை. அவன் இறுதி எங்கே இருக்குதா? அங்கே கொடுத்த இங்கே கொடுத்தா. நம்முடைய இதயத்தை யாருக்கும் கொடுக்கக்கூடாது. நம்முடைய இதயத்தை யார் தான் கொடுக்கணும்? கர்த்தர் கொடுக்கணும். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் தான் நம்முடைய இருதயம் சொந்தம். எல்லாரும் முதல்ல ஆண்டவர் தான், அதுக்கப்புறம் தான் மற்றவங்க எல்லாமே, ஃபேமிலி அது இது எல்லாம் செகண்டு. என்னுடைய இறுதியம் ஆண்டவரே, என் இறுதியம் உங்களுக்கு தான்ப்பா, என் இறுதியம் உங்களுக்கு தான். என் இருதயத்தை கர்த்தாவே இயேசுவே திறங்க ஆண்டவரே என்ன ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் திறப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் சுவிசேஷம் சொல்கிற பாருங்க, இது ஒரு ஊழியம் செய்கிறோம், கர்த்தர் செய்கிறது. இங்கே அவள் அதை கர்த்தர் விசுவாசித்தார். அவன் சொல்கிற வார்த்தைகளை அவள் கேட்டு, இங்கே பாருங்க, அவளும் அவள் வீட்டாரும் ஞானஸ்நானம் பெற்றாரலாம். அந்த ஒரு மனுஷன் இதயத்தை கர்த்தர் திறப்பாருன்னா, இன்னைக்கு நான் சொல்கிறேன் பாருங்க, உங்கள் இதயத்தை மாற்ற கர்த்தர் திறப்பாருன்னா கேரண்டி எழுதி வச்சிங்க, நீங்களும் உங்கள் வீட்டாரும் ஞானஸ்நானம் எடுப்பீங்க. ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டு போகிற ஆண்டு லிதியாவுடைய இதயத்தை திறந்தீங்களே, இப்போ ஏன் இதயத்தை திறந்தீங்களே, ஏன் குடும்பத்தில் உள்ளவங்களும் ஞானஸ்நானம் எடுக்க முடியாது, கிருபை செய்யுங்க. என் வீட்டில் இருக்க ரட்சிக்கப்பட முடியாது, கிருபை செய்யுங்க என்று சொல்லி கத்துறேன். அப்படின்னா நீ என் இதயத்தை திறக்கலையாண்டவரே, ஏன் என் குடும்பம் ரட்சிக்கப்பட மாட்டேங்குது, ஏன் ஞானஸ்நானம் எடுக்க மாட்டாங்க, ஏன் ஆண்டவரே என்னை ஒரு விசுவாச குடும்பமாக பார்க்க மாட்டாங்க. இந்த நீங்கள் என்ன பண்ணலாம்? கத்திரத்துல போராடலாம், கத்திர மடக்கலாம், வசனத்தை வைத்து ஆண்டவரே செய்யுங்கப்பா, உள்ளே வரணும்ப்பா. அப்போது சொல்கிறாரு, என் வீட்டிலே தங்கி இருங்கள் என்று என்னை வருந்தி கேட்டுப்பாங்க. இப்போது நம்முடைய வீடு எந்த நிலைமை வரணும்? நீதிமானுடைய வாசமான ஸ்தலத்தை அவர் ஆசீர்வதிக்கிறார். அப்போ நம்ம வீடு எப்படி வரணும்னா, ஒரு ஊழியக்காரர் வருகிற அளவுக்கு நம்ம வீடு எப்படினோ ஆசீர்வதிக்கணும். நான் ரட்சிக்கப்பட்ட போது நான் அவசியப்பட்டு இருந்தேன். 6,64,4 + 648 3ஆவது மாடி, அப்புறம் 4ஆவது மாடிக்கு கொடுத்துட்டாங்க. அப்போது ஹவுஸ் விசிட்டிங் வீட்டு அட்ரஸ் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுத்துட்டேன். அப்புறம் ஆஃபீஸ் அட்ரஸ் கொடுத்துருந்தேன். அப்போது ஆஃபீஸ்க்கு விசிட்டிங்க்கு ராதாகிருஷ்ணனும் பாஸ்டர் விக்டர், பாலாவுக்கு விக்டரும் 2 பேரும் வந்திருந்தாங்க டிவிஎஸ் சேனலில். அப்போது ரிசப்ஷனில் உட்காந்துருக்காங்க. 2 பேரும் வெளியே இருந்தாங்களா, சிப்பாக போட்டுட்டு 2 பேரும் வேஸ்டி. ஸோ ரொம்ப நேரம் எனக்கு பீஸ் இந்தியாவில் உட்காந்துருக்காங்க. எனக்கு அப்போல்லாம் எஸ்எம்எஸ் தான், மொபைல் இல்லையா, எஸ்எம்எஸ் சம் விசிட்டர்ஸ் ஃபார் யூ அட் ரிசப்ஷன் வந்துச்சு. நான் சர்வீஸ் லைனில் இருந்தேன். உடனே யாராக இருக்குன்னு சொல்லிட்டு டக்குன்னு கால் முடிச்சுட்டு பார்த்தா இவங்க 2 பேரும் பிரைஸ் தி லார்ட் பீஸ் இந்தியா பால் அவன் தான் எனக்கு பேர் வச்சார். அப்போ நான் சொன்னேன், சாரி ஐயா, என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என்னவா இல்லை, பாத்திரவனா இல்லை, உங்களை வீட்டுக்குள்ளே ஏற்றுறதுக்கு எனக்கு வசதி இல்லை, நான் ஹவுசிங் போர்டில் இருக்கிறேன். ஆனால் நிச்சயமாக நான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்து என்னை கொண்டு வரும்போது ஊழியக்காரர் வீட்டுக்கு நான் கூப்பிடுவேன் என்று சொல்லி அவர்கிட்ட நான் சொல்லிட்டேன். அதனால் ஆஃபீஸுக்கு நோ விசிட்டிங் போட்டுருங்க, ஏன்னா நான் எப்போயும் லைனில் இருப்பேன். அதனால் நீங்கள் நோ விசிட்டிங் போட்டுருங்க. அதே மாதிரி கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். என்னுடைய வீட்டுக்கு ஊழியக்காரெல்லாம் வருவாங்க. ஆமே, எந்த ஊழியர் கல்யாணம் ஆனாலும் என் வீட்டுக்கு கூப்பிட்டு அவங்களுக்கு ட்ரீட் கொடுப்பேன். எந்த ஊழியக்காரன் சரி, என் ஃப்ரெண்ட்ஸும் எந்த பாஸ்டர் ஆனாலும் கல்யாணம் முடித்தோடனே என் வீட்டில் அவங்களுக்கு ஒரு சரியான விருந்து கொடுப்பேன். கர்த்தர் அப்படி அவங்கள வீட்டில் கூப்பிட்டு கடன் பண்ணுறவங்களுக்கு கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார். ஹல்லேலூயா. நம்முடைய வீடு அந்த நிலைக்கு போகிறதுக்கு நம்ம தான் பிரயாசப்படணும்.
யூ வில் ஹேவ் டு டேக் த ரெஸ்பான்சிபிலிட்டி. என் வீட்டுக்கு வர்றதுக்கு நான் என் வீட்டை எப்படி வரணும், ஆசீர்வாதத்தை கத்திரத்தை ஆசீர்வாதத்தை பெற்று என் வீட்டுக்கு வர பாத்திரமாகி நான் கொண்டு வரணும். இப்போ சொல்ல மாதிரி நான் விசுவாசிகள் நினைச்சேன் என் வீட்டுக்கு வா. அந்த வீட்டுக்குள்ள கொண்டு போகிறது ஒவ்வொரு விசுவாசியும் வீட்டில் வருவதற்கு தங்குவதற்கு கொடுக்குற வசதியை கர்த்தர் ஏற்படுத்தணும். அது யார் கையில் இருக்குன்னா அவங்க கையில் இருக்குது. யூ ஷுட் ஹேவ் தட் கோல். ஆண்டவரே நான் ஆலயத்துக்கு போகிறது மாத்திரம் இல்லை, என் வீட்டில் போதகர் வரும் ஊழியர்கள் வருகிற வீடாக இருக்க வேண்டும் ஆண்டவர், என் அந்த நிலைக்கு என்ன கொண்டு போங்க ஆண்டவர்னு கேட்கணும். இல்லை இப்பவே அதே இப்போ நான் வருவே முயற்சியிலே நான் எங்க இந்த விடுங்க இந்த வீடுங்க இல்லை, உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. சிறு துள்ளி தான் பெருவல்லங்க, விசுவாசித்தா எல்லாம் கூடுங்க, விசுவாசிக்காம ஒன்று விசுவாசி எல்லாமே ஆகும். கர்த்தர் மூணாவதாக நான் சொல்லி முடிக்கிற நேரம் ஓடிக்கொண்டே இருக்கு பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஸோ மூணாவதாக என்னோட கூட எடுத்துக்கொள்ளுங்க. இதே அதிகாரம் 34 நான் சொன்னேன், ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர் ஜாய்ஃபுல் ஃபேமிலி. 14:34 வாசிங்க. பின்பு அவன் அவர்களை தன் வீட்டிற்கு கூட்டிக் கொண்டு போய் அவர்களுக்கு போஜனம் கொடுத்து தன் வீட்டார் அனைவரோடு கூட தேவனிடத்தில் விசுவாசம் உள்ளவனாய் மனமகிழ்ச்சியாய் இருந்தான். சொல்ல பாருங்க, இதுதான் சொன்னேன், ஹவுஸ் ஆஃப் த காட்ஸ் பிலீவர் ஜாய்ஃபுல் ஃபேமிலி. இங்க இந்த கதை உங்களுக்கு தெரியும். பவுலும் சைலஸும் தான் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25 பார்த்தீங்கன்னா அவங்க நடு ராத்திரியில் ரெண்டு பேரும் praising, singing songs to God. கட்டப்பட்டு அடைக்கப்பட்டு இருந்தான். அவன் வாழ்க்கையில் அவன் ஆண்டவரை ஜெபித்தான், துதித்தான், தேவனை பாடினான். பாடின உடனே ஆண்டவர் என்ன பண்ணார்னா 26 ஆண்டவர் கதவு எல்லாம் திறக்கப்பட்டது. அங்க ஆண்டவர் யாருடைய திறக்கல, கர்த்தர் கதவை திறந்து விட்டார். அல்லேலூயா. எல்லா கதவையும் திறந்து விட்டார். அப்போ இருதயத்தை திறந்தவருடைய வாழ்க்கையில கர்த்தர் வாசம் பண்ணினா, இதயத்தை திறந்த ஒரு சகோதரி இல்லை குடும்பம் முழுவதும் ஆண்டுகளை ஊழியக்காரர் ஏற்றுக்கொண்டா. இங்க கட்டப்பட்ட சூழ்நிலை இருக்கும்போது கர்த்தரை துதித்தான், ஜெபித்தான் துதித்தான் பாடினா எல்லாத்தையும் கர்த்தர் திறந்து விட்டார். அல்லேலூயா. அதனால அவர் திறக்கட்டும் இவரும் திறக்கட்டும் இல்லை, கர்த்தர் திறக்கிறது யார் கையில் இருக்குது? உங்க கையில இருக்குது. நீங்க ஜெபித்து நீங்க துதித்து நீங்க பாடும் போது ஆட்டோமேட்டிக்கா உங்க கட்டு மாத்திரம் இல்லை, உங்க இது மாத்திரம் அல்ல, அடைக்கப்பட்ட வாசல் மாத்திரம் இல்லை, அந்த சத்தத்தை கேட்கிற எல்லாருடைய கதவும் திறக்கும், எல்லா கட்டும் ஒழிக்கப்படும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பாஸ்டர் சாம்சன் சொன்னார் பாருங்க, என்ன சொன்னாரு, அவர் வாடகை ரொம்ப அதிகமாக இருந்தது, அவளை கட்ட முடியல சொல்லிட்டு அந்த பார்பர் ரோடில் அங்கே அப்பார்ட்மெண்ட்ஸில் பக்கத்தில் கெஸ்ட் வச்சு அவருடைய ஹவுஸ் ஓனர் வந்தார். இவர் காலையிலேருந்து பாடி இது பண்ண மாதிரி ஹவுஸ் ஓனர் பார்த்து, ஃபாதர் ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, நான் கேட்டேன், ரொம்ப இனிமையாக இருந்தது, ரொம்ப சந்தோஷமாக இருந்தது, நீங்கள் இங்கேயே இருக்க பாருங்க அப்படிதான். இல்லைங்க நான் காலி பண்ணுறேங்க. ஏங்க காலி பண்ணுறீங்க? வாடகை ரொம்ப அதிகமாக இருக்குது, அதனால கொடுக்க முடியல. தயவுசெய்து உங்களால் என்ன முடியுமோ அதை கொடுங்க, நீங்கள் இங்கேயே இருங்க. நீங்கள் பாடி ஜெபித்து இதுவே எனக்கு கேட்கும் போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்களா. அந்த மாதிரி எந்த ஹவுஸ் ஓனர் வாடகை கம்மி பண்ணுவாங்க? எவ்வளோ பேர் ரெக்கார்டு பாருங்க. பாஸ்டர் சாம்சன் இருந்த அப்பார்ட்மெண்ட்ஸு அவர் பாடி ஜெபம் பண்ணி ஹவுஸ் ஓனர் கேட்டு உங்களால் என்ன முடியும் அது கொடுத்தா போதும், நீங்கள் இருந்தால் போதும்னு சொல்கிற அளவுக்கு அந்த ஜபமும் பாடலும் துதி கொண்டாதுன்னா கர்த்தர் உங்களோடு இருக்கு. ஹல்லேலூயா. நீங்கள் பாடி துதித்து ஜெபம் பண்ணுங்க. அவசியமில் இருக்கும்போது நான் என்னை பற்றி சொல்லுங்க, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்ல முடியும். அவசியமில் இருக்கும்போது நான் வாசலில் படுத்துட்டு அங்கே முட்டி போட்டு 4 மணி கரெக்டாக ஸ்தோத்திரம் பண்ணி அப்படியே என் காது கேட்க பாட்டெலாம் பாடி ஜெபம் பண்ணுவேன். போகும்போது ஒரு ஆவி எனக்கு இடிச்சுட்டு போச்சு, இது தெரியுது, ஸ்பிரிட் இடிச்சுட்டு போகுது. அடுத்த நாள் காலையில் அந்த அக்கா சொல்கிறாங்க, அவங்க ரிக்ஷா ஓட்டுற ஒய்ஃபு, தம்பி எவ்வளோ நாளாக என்னை மெரிச்சு போகுமா, இனி காலையில் ஜபத்தை கேட்டு பாட்டு நீ கேட்டு அதால் இருக்க முடியலப்பா, விட்டு ஓடி போயிடுச்சு பாட்டாங்க. ஹல்லேலூயா. அதுபோல் நம்ம நீங்கள் இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்னா, ஒரு குடும்பம் ரட்சிக்குள்ளே வருவோம், அந்த குடும்பம் ஜாய்ஃபுல் குடும்பம் இருக்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நீங்கள் என்ன பண்ணணும், ஜெபிக்கணும், துதிக்கணும், பாடணும். அப்படி பாடும்போது எல்லாருடைய கட்டுகளும் உங்கள் கட்டும் ஆகும், எல்லாம் கட்டும் ஆகும், எல்லா ரட்சிக்குள்ள வருவாங்க. ஒவ்வொரு வீடு எப்படி இருக்கும், ஜாய்ஃபுல்லாக இடம் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இருக்கிற வீடெல்லாம் பாருங்கள்,
எந்த வீட்டில் சந்தோஷம் இருக்குது? என்ன இருக்கு? வசனம் மாத்திரம் எங்கள் வீட்டில். ஆமாம், தேசமே பயப்படாத மகிழ்ந்து கழிப்பா ரொம்ப. ஆனால் வீட்டில் என்ன இல்லை? மகிழ்ச்சியே இல்லை. வீட்டுக்குள்ள வரும்போது மூஞ்சி பார்த்து வச்சுங்க, பாவம் வைஃப் இருக்கிற சந்தோஷம் கூட போயிடும் போது நாளை பார்த்துங்க, ஐயோ உன்னை பார்க்காம இருந்துக்கலாம் போதே. வரும்போதே சந்தோஷமா எப்படிமா இருந்த ஹவ் ஆஃப் த டே. அதான் அமெரிக்கா சொல்லுவாங்க, பார்த்தோன்னா ஹவாரியுமா யாருன்னே தெரியாது, ஹவாரியோ அப்படின்னும். ஹவு டு யூ டூ டுடே, இன்னைக்கு எப்படி பண்ணேன்னு கேட்பான். அவன் யாருன்னே தெரியாது. அவங்கள ஒரு இது பாருங்க, விசாரணை பாருங்க. போகும்போது வீட்டுக்குள்ளே போகும்போது மகிழ்ச்சியாக போகுங்க. ஆஃபீஸ் பண்ண ஆஃபீஸில் மூட்டை கட்டிடுங்க. வீட்டுக்கு வந்தால் வீட்டுடைய புக்கை ஓப்பன் பண்ணுங்க. ஆமாம், சில ஆஃபீஸெல்லாம் கூட வந்து வீட்டில் வைப்பாங்க, வீட்டெல்லாம் கூட ஆஃபீஸில் வைப்பாங்க. எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதே நான் வேலை. அங்கே எங்கே கட்சியில் எங்கே இருக்குன்னே தெரியாது. இந்த வேலை இருக்கக்கூடாது. ஆஃபீஸோடு விட்டுரு, வீட்டுக்கு வந்தால் வீட்டோடு ஸ்பெண்ட் பண்ணு. ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டவங்க ரெண்டே இருந்தால் இருக்கணும். ஒன்று வேலை, இன்னொன்று வீடு. வீடை சுத்த வேலை இருக்கக்கூடாது, வீட்டில் இருக்கணும். இல்லைன்னா ஆலயத்தில் இருக்கணும். இந்த 3 இடம் தாங்க இருக்கணும், வேற எங்கேயுமே இருக்கக்கூடாது. எல்லாமே ரட்சிக்கப்பட்ட பிறகு எங்கேயே இருந்தோம்னா ஊழியத்தில் இருக்கும். ஆத்மா ஆதாயப்படணும் இல்லையா? ஸ்பெண்ட் டைம் வித் காட், ஸ்பெண்ட் டைம் வித் ஃபேமிலி, ஸ்பெண்ட் டைம் வித் பைபிள், ஸ்பெண்ட் டைம் வித் ப்ரேயர். உன்னை கட்டி எழுப்பு, படி. அடுத்த லெவலுக்கு போது என்ன செய்யணும்? படி. வீட்டை மகிழ்ச்சியாக வச்சுங்க. ஏன்? நீ ஒரு விசுவாசி, நீ ரட்சிக்கப்பட்டவன், கர்த்தரை விசுவாசிக்கிறவன். உன் குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கணும். வரம் வந்தவன என்னங்க இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க, இவ்வளோ ஹாப்பியாக இருக்கீங்க சொல்லணும். கர்த்தரை அப்படியாக செய்யணும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் பெற்றுக் கொண்டீங்க? இந்த ஜோமனை முடிச்சிடலாமா? பாருங்க, 10:08 ஆயிடுச்சு. ஆஸ் யூஷுவல் 10:45 தான் முடிக்க போகிறேன், 10:15 தான் முடிக்க போகிறேன். பரவாயில்ல, உங்களுக்கு பிரோஜனமாக கர்த்தர் கொடுத்த வார்த்தை, ப்ராக்டிக்கலான வார்த்தை. நீங்கள் ஆலயத்துக்கு வரீங்க, கர்த்தருடைய ஓய்வு நாளை கனம் பண்ணுங்க. உங்கள் வீடெல்லாம் நீதிமான் வீடு. கர்த்தர் வாசம் நீங்கள் வாசம் பண்ணுற வீடை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விசுவாசிங்க. நான் வாசம் பண்ணுற வீடை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், விசுவாசிங்க. அது மாத்திரமல்ல, உங்கள் வீடு கர்த்தர் சரீரமாகிய வீடு, ஆவியானவர் தங்குற அது தேவன் கொடுத்தது. தேவனை மையப்படுத்துங்க. உங்கள் வீடு ஊழியக்காரன் வந்து தங்குற வீடாக இருக்க வேணும். உங்களுக்கு ஏற கர்த்தர் உங்கள் இதயத்தை திறப்பார், உங்கள் மூலியமாக இதயத்தை திறப்பார். உங்களுக்குள்ள ஒரு ஜப வாழ்க்கை, உங்களுக்குள்ள கர்த்தரை தேடுகிற வாழ்க்கை உங்களுக்குள்ள காணப்பட வேண்டும். 3வதாக, உங்களுடைய கட்டுகளை பார்த்து சும்மா அதையே பார்க்காதீங்க. கர்த்தரை ஜெபம் பண்ணுங்க, பாடுங்க, துதிங்க. உங்கள் கட்டம் அழுவோம், மற்றவங்க கட்டம் அழுவோம். உங்கள் அடைப்பட்ட வாசல் திறக்கும், மற்றவுடைய வாசலை கர்த்தர் திறக்க வைப்பார். அது மூலியமாக ஒரு கர்த்தரை விசுவாசிக்கிற ஒரு குடும்பமாக, சந்தோஷத்து குடும்பமாக, மகிழ்ச்சி குடும்பமாக கர்த்தரை ஏற்படுத்துவார். ஹல்லேலூயா. ஓ கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி 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 அப்பா. ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நானும் என் வீட்டை கர்த்தரையே சேவிப்போம். ஹல்லேலூயா. பாடுவோமா? தெரிஞ்ச பாடுற பாடுறத பாடி நம்ம முடிச்சிருவோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நானும் என் வீட்டார் என்ற கர்த்தரையே சேவிப்போம். பாடுவோம். நூற்றி 91 ஃபாதர் பெக்மன்ஸில் பாடுவோம். நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். நீயும் சேவிப்பாயா? நீயும் சேவிப்பாயா? நானும் என் வீட்டாருமோ என்றார் கர்த்தரையே சேவிப்போம். 3:13 ஏசியது. நீ
4வது மாதம் முடிக்க போகிறோம். இந்த 4வது மாதம் முடிக்கிற இந்த கடைசி கர்த்தருடைய நாளில் ஆண்டவர் உங்களை பார்த்து என்னை பார்த்து கேட்குறார், நான் நீதிமான் வாசம் பண்ணுற வாசஸ்தலத்தை ஆசீர்வதிப்பேன். ஆனால் ஆசீர்வதிக்கிறதுக்கு நீ ஒன்று உணர்ந்துக்கோ, நான் முதல்ல உன் உள்ளத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன், உன் சரீரத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன், உன் இதயத்தில் வாசம் பண்ண விரும்புகிறேன். இதை நான் வாசம் பண்ணதுக்கு இடம் கொடுப்பாயா? நீ எனக்கு இடம் கொடுப்பாயா? நான் உள்ள வாசம் பண்ணுறது மாத்திரமல்ல, நான் என்னுடைய ஆவி, நீ ஆவியினாலும் சரீரத்தை என்னை மையப்படுத்த என்னை ஒப்பு கொடுப்பாயா? என்னை ஒப்பு கொடுப்பாயா? கர்த்தர் கேட்கிறார். ஹல்லேலூயா. நீ சொல்லிடு, ஆண்டவரே, நீ நிறைய பேர் கம்ப்ளைண்ட்ஸ், எனக்கு வயசாகிடுச்சு, 32 ஆயிடுச்சு, 33 ஆயிடுச்சு, எனக்கு வேலை இல்லை, பொண்டாட்டி இல்லை, அது இல்லை சொல்கிறேன். கர்த்தர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணுகிறான்னா ஏற்ற நேரத்தில் அதே காலத்தை எல்லாம் அவர் செய்வார். ஹல்லேலூயா. எனக்கு 30 வயசு கல்யாணம் ஆகும்போது அதுக்கு முன்னாடி போய் ஆண்டவர்கிட்ட அது வேணும்னு கேட்கவே இல்லை. என்னால் என்னுடைய கோல் எல்லாம் கர்த்தருக்கு எப்படியாவது ஊழியம் செய்ய வேண்டும், கர்த்தருக்கு படிப்படியாக ஆசீர்வாதத்துக்கு நேராக போக வேண்டும், சாட்சியாக இருக்க வேண்டும், எப்படியாவது கர்த்தரை மையப்படுத்தணும், கர்த்தர் செய்கிறத சொல்லி மையப்படுத்தி கர்த்தரை உயர்த்தணும். அப்போது எல்லாரும் பக்கம் இழுத்துக் கொள்வார். அதுதான் என்னுடைய லட்சியமாக. நீ அது செய், கர்த்தரை உயர்த்து, எல்லாரும் பக்கம் இழுத்துக் கொள்வார். உனக்கு என்ன வேணுமோ அதெல்லாம் ஏற்ற வேலையே தருவார். அவருடைய ஆராதனையை நீ கனப்படுத்து, அவரை கனப்படுத்து, அவருக்கு உன் சரீரத்தில் இடம் கொடு, அவருக்கு உன் இதயத்தில் இடம் கொடு, உன் சரீரத்தில் ஆவிதான் அவரை மையப்படுத்து. ஹல்லேலூயா. அவர் உன்னை ஆசீர்வதித்து உன் வீட்டில் ஊழியக்காரர் வந்து தங்குற அளவுக்கு உன்னை கத்த, உன்னை விசுவாசி, நான் தேவத்தை விசுவாசிக்கிறேன், அப்படி நிலையை மாற்றுவார், என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. என்னுடைய குடும்பத்தை சந்தோஷமான குடும்பமாக என்னை மாற்றுவார். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், காசு பணம் வசதிகள் உங்களை சந்தோஷப்படுத்தாது. கர்த்தர் சொன்னாரு, என் சந்தோஷத்தை உங்களுக்கு தருகிறேன். உலகம் கொடுக்கிற சந்தோஷம் அல்ல, என் சந்தோஷம், என் சமாதானம். ஹல்லேலூயா. அவர் சந்தோஷம் போதும், அவர் சமாதானம் போதும், அவர் ஆசீர்வாதம் போதும், அவர் உணர்வு போதும். ஆண்டவர் அநேக குடும்பத்தை கொண்டு வரும், உன் மூலியமாக குடும்பத்தை கொண்டு வரும், மகிழ்ச்சியை கொண்டு வரும், விடுதலை கொண்டு வரும். கர்த்தர் நீ துதிக்கும் போது ஜெபிக்கும் போது உன் கட்டு மாத்திரமல்ல, உன் மூலியமாக அநேகருடைய வாசல்கள் திறக்கப்படும், கட்டில் அழிக்கப்படும். அப்படியாப்பட்ட ஆவியானவர் உண்டாடுகிறார், அப்படியாப்பட்ட கர்த்தர் உண்டாடுகிறார். அவருக்கு வானத்திலே அதிகாரம், இயேசுவுக்கு பூமியில அதிகாரம், சகல அதிகாரம் உன்னோடு இருக்கிறார். பயப்படாது, கர்த்தர் உன்னோடு இருக்கிறார். தைரியமாக இந்த சரீரத்தில் கர்த்தர் வாசம் பண்ணுவார். அவர் கொடுத்த சரீரம் இது பரிசுத்தமாய் காத்துக் கொள்ளுவேன். இந்த இருதயத்தை எந்த யாரும் தரமாட்டேன். என் இயேசுக்கு தான் எழுதிய சொந்தம், என் சரீரம் கர்த்தருக்கு சொந்தம். உடன்படிக்கையோடு வாழும். கர்த்தருடைய ஆசை ஆன்ம திருமணம் இருந்த எங்கள் பரலோகத்தின் மீதாக நாலு ஆராதனை பாடல் மூலியமாக, துதி ஸ்தோத்திரம் மூலியமாக எங்களோடு இடைப்பட்டு ஒவ்வொரு ஜெபத்துக்கும் பதில் தந்து உமக்கென்று கொடுக்கிற காணிக்கை தசமாலை ஆசீர்வதித்து அன்றுவரே கர்த்தாவே, இப்போது வார்த்தை மூலியமா எங்களோட பேசுகிறார். தாவீது சொல்வது போல, கர்த்தர் செய்த உபகாரங்களுக்கு நான் என்ன செய்வேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை கையிலேயே அது பின் செல்வ சொல்வது போல எங்களை ஒரு செய்ய கூட அர்ப்பணிக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் குறைகள் குற்றங்களாக மன்னித்து மீண்டுமாக நினைத்தருளி எங்கள் இதயத்திலே வாசம் பண்ணுங்க. இந்த சரீரம் நீங்கள் கொடுத்து உணர்ந்து செயல்பட அனுகிரகம் பண்ணுங்கப்பா. எங்களுடைய வீடு எங்களை ஆசீர்வதித்து ஊழியக்காரர் உள்ள வருகிற அளவுக்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நாங்கள் எங்கள் மூலியமாக அநேக குடும்பங்கள் ஆண்டவரே ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானத்தை சந்தோஷப்படுகிற குடும்பம் மாற எங்களுக்கு அப்படியாப்பட்ட ஜெப ஆவியை தருவீராக, துதியின் ஆவியை தருவீராக. கட்டுகள் அழுக்கப்படுகிற தேவன், நாங்கள் ஏழுகிற ஜெப துதி பாடல்கள் தேவனே வாசல் தரப்பீராக. நாங்கள் ஜெபிக்க வேண்டியதில்லை, தரங்கன்னு நாங்கள் பண்ற ஜெபமும் துதியும் பாடலும் உங்களை திறக்க வைக்க மாட்டது, உங்களை கட்டில் அழுக்க பண்ண மாட்டோம். அப்படியாப்பட்ட ஒரு வைராக்கியத்தை தாங்கப்பா. நான் ஜெபித்தா போதும், துதித்தா போதும், பாடினா போதும், என் கட்டு மாத்திரமல்ல அநேக கட்டு அழுக்கப்படும். யோபுக்கு தன் சிநேகிதனுக்கு ஜெபித்த போது கர்த்தர் யோபின் சிநேகிதனை மாற்றியது போல நாங்கள் அநேக ஜெபிக்க துதிக்க பாட போது எங்கள் சிநேகிதன் போல மற்றவர் சிநேகிதனை மாற்றுகிறார். இந்த ஒரு அபிஷேகத்தை தாங்க. கடைசி காலத்துல எல்லாம்
ஒவ்வொன்றும் மங்கி ஆண்டவரே நாள் ஆண்டவரே மோசம் போகுது. நாங்கள் மோசம் போகாத உதவி செய்யுங்க. ஒருவரை எங்களை வஞ்சிக்காத உதவி செய்யுங்க. ஒவ்வொரு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். இந்த பாட்டை கேட்டுக்கொண்டிருக்கல ஆசீர்வதிங்க. எல்லா துதிக்காம உங்களுக்கே சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம். ஜெபம் கேட்க பிதாவே ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமையுடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியமும் அனைவரோடு சகல பரிசுத்த கர்த்தரை வருகிறது இருப்பதாக. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சண்டே கிளாஸ் இருக்கு, ஜெபிக்கிறவங்க மாத்திரம் வந்துருங்க. ஜெபம் பண்ணிடுறேன்.